கண்ணை ஏமாத்தும் குற்றவாளிகள், மூளையை குழப்பும் ரகசியங்கள். இன்னைக்கு வீடியோல 12 மெகா புதிர்கள் காத்துட்டு இருக்கு. கடைசி புதிர் வரைக்கும் உங்களால தப்பிக்க முடியுமா? உங்க துப்பறியும் திறமைக்கு இதோ ஒரு சவால். இந்த 12 புதிர்கள்ல 10க்கு மேல் சரியாக விடை சொன்னால் நீங்கள் ஒரு மேதை. ரெடியா? சவாலை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எந்த ஊர் என்று கமெண்ட் செய்யுங்கள். அனைவரின் ஆதரவுக்கும் நன்றி. எனது சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு நன்றிகள். இந்த படத்துல 3 பேர் சமையலறையில சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்கள யார் பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நபர் ஏ கோபமாக காய்கறிகளை வெட்டுகிறார். நபர் பி மகிழ்ச்சியாக சூப் கிளறுகிறார். நபர் சி போனில பேசிக்கொண்டே சமைக்கிறார். இவர்களில யார் செய்வது தவறு? படத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். நபர் சீதா பெரும் ஆபத்தில் இருக்கிறார். எப்படின்னு பார்க்கலாமா? நபர் சி போனில் சிரிச்சு பேசிக்கிட்டே சமைக்கிறாரு. அவர் சமைக்கிற பேன்ல ஏற்கனவே நெருப்பு எரியுது. அதுல போய் எண்ணெய ஊத்துறாரு. இது ரொம்ப ஆபத்து. இந்த படத்துல 3 அழகான பெண்கள் இருக்காங்க. இவங்கள உண்மையான இளவரசி யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? படத்தை நன்றாக உற்று பாருங்கள். ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. பதில் தெரிந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்க. பதில்: நீல நிற உடையில் இருக்கும் 3ஆம் நபர்தான் இளவரசி. எப்படின்னு பார்க்கலாமா? நடுவில் இருப்பவர் வயதில் மூத்தவர் மற்றும் அவர் அணிந்திருப்பது அரசிக்கான கிரீடம். முதல் பெண் அரண்மனைக்கு உள்ளே குடையை விரித்து பிடித்துள்ளார். உண்மையான இளவரசிக்கு அரண்மனை விதிமுறைகள் தெரிந்திருக்கும். உள்ளே குடை பிடிக்க மாட்டார்கள். அதனால் நீல நிற உடையில் இருப்பவரே இளவரசி. இந்த படத்துல 3 தோழிகள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள யாருக்கு கல்யாணமாகி இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? மியா சிவப்பு நிற உடையில் இருக்கிறாள். க்ளோய் நீல நிற உடையில் சிரிக்கிறாள். சோஃபி மஞ்சள் நிற உடையில் மெனு கார்டை படித்துக் கொண்டிருக்கிறார். படத்தை நன்றாக உற்று பாருங்கள். ஒரு சிறிய குறிப்பு ஒளிந்திருக்கிறது. உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். பதில்: சோஃபி. எப்படி என்று பார்க்கலாமா? சோஃபியின் இடது கையை பாருங்கள். அவர் மோதிர விரலில் திருமண மோதிரம் அணிந்திருக்கிறார். மற்ற இருவர் கைகளிலும் மோதிரம் இல்லை. அதனால் சோஃபிக்குத்தான் கல்யாணமாகியிருக்கிறது. இந்த படத்துல 3 பேர் காத்திருப்பு அறையில் உட்கார்ந்திருக்காங்க. இவமில்ல போலீசால் தேடப்படும் குற்றவாளி யார்? உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். படத்தை நன்றாக உற்று பாருங்கள். குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடிகிறதா? பதில்: முதல் நபர், சூட் போட்டவர். எப்படி என்று பார்க்கலாமா? மேஜை மேலிருக்கும் வாண்டட் போஸ்டரில் உள்ள முகமும் முதல் நபரின் முகமும் ஒரே மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன் முகத்தை மறைப்பதற்காக அவர் செய்தித்தாளையே தலைகீழாக வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவர்தான் குற்றவாளி. இந்த படத்துல ஒரு பூங்கால 3 பெண்கள் நிக்கிறாங்க. இவங்கள இந்த குழந்தையோட உண்மையான அம்மா யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? படத்தை நன்றா உற்று பாருங்கள். உண்மையான அம்மாவை அடையாளம் காட்ட ஒரு சில குறிப்புகள் மறைந்திருக்கின்றன. உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணா தான் உண்மையான அம்மா. எப்படின்னு பார்க்கலாமா? முதலாவதா, அண்ணாவுடைய முடி மற்றும் கண்ணின் நிறமும் அந்த குழந்தையோட முடி மற்றும் கண்ணின் நிறமும் அச்சஸ்லா ஒரே மாதிரி இருக்கின்றது. இரண்டாவதா, குழந்தை அணிந்திருக்கும் பச்சை நிற சட்டைக்கும் அண்ணா அணிந்திருக்கும் பச்சை நிற உடைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. அதனால் அண்ணா தான் உண்மையான அம்மா. இந்த படத்துல ஒரு பெண் காவல்துறையினரிடம் உதவி கோருகிறாள். இவங்கள ஒருத்தர் உண்மையான காவலர் அல்ல. அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களோட பெல்ட்டை நல்லா உட்டு பாருங்க.
ஒரு பெரிய தப்பு இருக்கு. பதில் போலீஸ் அதிகாரி 1 எப்படின்னு பார்க்கலாமா? போலீஸ் 1ஓட இடுப்பு பெல்ட்டை பாருங்க. அங்க ஒரு கிரனேட் மாட்டப்பட்டிருக்கு. சாதாரண போலீஸ் அதிகாரிகள் ரோந்து பணியின் போது கைக்குண்டுகளை பெல்ட்ல மாட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால இவர்தான் போலீஸ். இந்த நகைக்கடையில ஒரு வைர மோதிரம் திருடப்பட்டிருக்கு. அங்கே சந்தேகப்படும்படியா 3 பேர் நிக்கிறாங்க. இவங்கள திருடன் யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். பதில் நபர் 1 தான் அந்த திருடன். எப்படின்னு பார்க்கலாமா? நபர் 1 மற்றவங்க மேல பழிய போட நபர் 2ஐ கை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வச்சிருக்கிற கருப்பு நிற ஹேண்ட்பேக நல்லா பாருங்க. திருடப்பட்ட அந்த பெரிய வைர மோதிரம் அவங்களோட பேக் மேலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 1800களின் பழைய காலத்து தெருவை கொஞ்சம் பாருங்க. இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் எதிர்காலத்துல இருந்து வந்த டைம் டிராவலர். உங்க புத்திசாலித்தனத்தை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். எல்லாரும் அந்த காலத்து ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பெரிய தடயத்தை விட்டிருக்காரு. உங்க கண்ணுல அது மாட்டுதான். விரைவாக விடையை கண்டுபிடியுங்கள். நேரம் தொடங்கிவிட்டது. அந்த டைம் டிராவலர் வேற யாரும் இல்ல, நபர் சி தான். என்ன காரணம்னு கவனிச்சீங்களா? அவரோட இடது கை மணிக்கட்ட பாருங்க. அந்த 1800வது வருஷத்துல யாருமே பார்த்திராத ஒரு மாடர்ன் ஸ்மார்ட் வாட்ச் அவர் கையில இருக்கு. பழைய காலத்து ட்ரெஸ்ஸ கரெக்டா மாத்தினவரு வாட்ச கரட்ட மறந்துட்டாரு போல. கஜானாவே இப்போ பரபரப்பா இருக்கு. ஏன்னா அங்கிருந்த விலை மதிப்பற்ற ராயல் கிரீடம் மாயமாயிடுச்சு. அங்க நிக்கிற ஏ, பி, சி ஆகிய 3 பேர் மேலதான் பலத்த சந்தேகம் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் நல்லா நோட்டமிடுங்க. அந்த திருட தனக்கு தானே ஒரு பெரிய ஆப்ப வச்சிருக்கான். அது உங்க கண்ணுல மாட்டுதா? யோசிச்சு பதில உடனே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உண்மை என்னன்னா திருடன் நபர் சீதான். இவரோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? கையில பெரிய பைய வச்சுக்கிட்டு மத்தவங்கள திசை திருப்ப பாக்குறாரு. ஆனா திருடன கிரீடத்தை ஒளிக்க தெரியாம அப்படியே தான் தலைமையிலேயே வச்சுட்டு நிக்கிறாரு. திருடன் கையில் இல்ல, அவன் தலையிலேயே மாட்டிக்கிட்டான். கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு மர்மமான இருட்டு அறைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அங்க இருக்கிற இந்த கதவை திறந்தாதான் உங்களால தப்பிக்க முடியும். கதவை திறக்க 4 இலக்க ரகசிய குறியீடு தேவைப்படுது. அதை கண்டுபிடிக்க உங்க கையில ஒரு துண்டு சீட்டு இருக்கு. அதுல இருக்கிற பூக்களை நல்லா கவனிங்க. அதுக்குள்ளதான் அந்த ரகசிய பாஸ்வேர்ட் ஒளிஞ்சிருக்கு. உங்க மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் இது. அந்த கோட் என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரகசிய கோட் 5684. எப்படின்னு பாப்போம். பூக்களின் இதழ்களை எண்களாக மாற்றுங்கள். முதல் பூ 5 இதழ்கள் எண் 5, 2ஆம் பூ 6 இதழ்கள் எண் 6, 3ஆம் பூ 8 இதழ்கள் எண் 8, 4ஆம் பூ 4 இதழ்கள் எண் 4. இந்த பார்க்கிங் ஏரியால ஒரு வித்தியாசமான கார் திருட்டு நடந்திருக்கு. ஒரு பொண்ணு கார் திருடிட்டு கேமரால மாட்டாம தப்பிச்சிட்டா. அவ எந்த காரை திருடி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்கன்னா இதுல இருக்கிற அந்த செம சூப்பரான லாஜிக் உங்களுக்கே புரியும். சரியான பதில் என்னன்னு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோ உங்க டைம். பதில் என்னன்னா கார் சி தான். எப்படின்னு கேக்குறீங்களா? கார் ஏக்குள் ஒரு ஓட்டுநர் இருக்கிறார். அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை பாருங்க. அது இடது பக்கமா திரும்பி கார் பிய தான் பார்த்துட்டு இருக்கு. அதனால கார் சி கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட், அதாவது அதுக்கு பின்புறமா மறைஞ்சிருக்கு. அங்க திருடினா கேமரால மாட்டவே மாட்டாங்க. சோ அவ திருடினது கார் சி தான். அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று ராஜா விஷம் குடித்து மயங்கி விழுகிறார். யார் அவருக்கு விஷம் வைத்தார்?
இங்கே 3 சந்தேக நபர்கள் இருக்கிறார்கள். A, B மற்றும் C. படத்தை நன்றாக உற்று பாருங்கள். அந்த கொலையாளி யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். பதில் நபர் பி. எப்படி என்று பார்க்கலாமா? ராஜா குடித்த கோப்பையில் இருந்து கீழே கொட்டியிருக்கும் விஷம் ஊதா நிறத்தில் உள்ளது. நபர் பியின் கைகளை பாருங்கள். அதே ஊதா நிற கரைகள் அவர் கைகளிலும் இருக்கிறது. அதனால் கொலையாளி பி தான். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.